ஹாய் நியர் அண்ட் டியர்ஸ். இன்றைக்கி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கிண்ணத்தில் எண்ணெயும் உப்பும் சேர்த்து பாஸ்தாவை நல்லா வேக வச்சு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. ஸ்வீட் கார்னும் க்ரீன் பீஸும் போட்டு நல்லா வதக்கி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் வெண்ணெய் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். நல்லா கொதித்து நல்லா பாலோட கன்சிஸ்டன்சி திக்கான உடனேயே சீஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற க்ரீன் பீஸ், ஸ்வீட் கார்ன் அண்ட் வேக வச்சு வச்சுருக்க பாஸ்தா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸு, வாசனைக்காக பேசில் லீவ்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பெப்பர், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடிங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.